என்னுடைய இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களின் படம், என்னுடைய மகன் உதயநிதியின் தயாரிப்பில். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் இது. முதல்ல நான் இந்த சந்தர்ப்பத்தை என்னுடைய இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களுக்கு எனக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பொசிஷனுக்கு என்னை கொண்டு வந்ததே இந்த அவார்டு தான். அதுக்கு முழு காரணமும் அவர் தான். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு அவரை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப ஈஸியா வேலை செய்யக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ற ஒரு டைரக்டர். அவருடைய படத்துல வேலை செய்யறதுன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஜாலி. காரணம் என்னன்னா, நம்ம ஒன்னும் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டாம், ஒன்னும் பிளான் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவர் சொல்றத அப்படியே செஞ்சா போதும். மாடுலேஷன் வரைக்கும் அவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பாரு. எல்லாரும் என்கிட்ட இதை நீங்க நல்லா செஞ்சிருக்கீங்க, அதை நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு தென்மேற்கு பருவக்காட்டுல சொல்லும்போது நான் சொல்லுவேன், அதெல்லாம் கம்ப்ளீட்டா டைரக்டரோட மாடுலேஷன் தான். அவர் சொல்ற அந்த ராகம், அந்த பேசுற வசனத்துடைய ராகம் அப்படியே ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்குனர். ரொம்ப கம்ஃபர்டபுளா எனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இயக்குனர். சோ இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு மறுபடியும் அவர் கொடுத்ததுக்காகவும் நன்றி. அவருடைய படத்துல நான் இல்ல அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன் போல் இருக்கு. அதனால இனிமே எனக்கு அவர் படத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக அவர் கண்டிப்பா கொடுத்துடணும். அதையும் இந்த மேடையிலே கேட்டுடுறேன். அப்புறம் என்னோட மகன் உதயநிதி பத்தி, அவரோட படத்துல அவார்ட் எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஆனா அவரோட படத்துல எனக்கு கிடைச்சிருக்கிற பேருக்கு எனக்கு அளவே கிடையாது. நான் ஓகே பண்ணும்போது உண்மையிலே ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம், ஒரு ஃபியூ சீன்ஸ் பண்ண போறேன் இப்படி நினைச்சுதான் அந்த படத்துக்குள்ள நுழைஞ்சேன். ஆனா உண்மையிலே அந்த படத்துல எனக்கு கிடைச்சிருக்கிற பெயரை என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இப்போ கூட எங்க போனாலும் யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லா ஏஜ் குரூப்லயும் இப்படி எல்லாம் அம்மா இருப்பாங்களா, இந்த மாதிரி அம்மா எனக்கு கிடைக்குமா இப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். சோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த மாதிரி ஒரு குரூப்ல வேலை செய்யறதும் ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். கேமராமேன் பாலசுப்ரமணியம் சார் உண்மையில ஒரு எக்ஸலன்ட் கேமராமேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு கேமராமேன் கிட்ட வேலை செய்யறதுக்கும் கொடுத்து வைக்கணும். நம்ம கண்டிப்பா சொன்ன மாதிரி எல்லா ஃப்ரேம்லயும் நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்லா தெரியுவோம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ். மியூசிக் ரகுநந்தன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு இசையமைப்பாளர். தென்மேற்கு பருவக்காட்டுல நான் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு ஃபீல், ஒவ்வொரு மியூசிக்கும் நமக்கு அது மனசுலயே நிக்கும். அந்த ராகம் அது ஒரு பெரிய விஷயம். சோ இந்த படத்துலயும் அதே மாதிரி அந்த மியூசிக்ல அந்த மியூசிக் லொகேஷன்ல போடும் போதே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணும் போல அந்த மியூசிக்கே நமக்கு அந்த ஃபீலை உண்டுபடுத்தும். சோ அது ஒரு பெரிய திறமை. அண்ட் என்னுடைய கூட நடிச்சவங்க எல்லாரும், அதாவது விஷ்ணு, சுனைனா, வடிவகர்சி அம்மா, தம்பி ராமையா சார் அண்ட் பூ ராமு சார், பாண்டி, நான் யாராவது விட்டுட்டேன்னு தெரியல, எல்லாருமே, அதாவது எங்களுக்கெல்லாம் ஒரு பிக்னிக் மாதிரி இருந்தது. கம்ப்ளீட்டா நாங்க ஒரு ஹாலிடே என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலா உதயநிதியுடைய செலவுல ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்ச படம். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எங்க எல்லாருக்கும் இதனால பெரிய சக்சஸ் வரணும். எங்க டைரக்டர் சீனு ராமசாமி அவர்கள் இந்த சக்சஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. இன்னும் அவர் ஒரு படம் முடிஞ்சா, ஒரு டைரக்டரோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஒதுங்கவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் நின்று அந்த படத்துக்கு என்னென்ன நேம் வாங்கி கொடுக்கலாம், எந்தெந்த அவார்ட்ஸு கொண்டு போகலாம், எங்கெல்லாம் அதை ஸ்கிரீன் பண்ணலாம் அப்படின்னு கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. அவ்வளவு ஹார்ட் ஒர்க்குக்கு பெரிய வெற்றி கிடைக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்துவிடல். இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களுடைய படம் தென்மேற்கு பருவக்காற்று. அது ரிலீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுங்க சார், தியேட்டர் நல்லா கிடைக்காது இப்போ அப்படின்னு தம்பி உதயநிதி சொல்லியும், எப்படி ரிலீஸ் பண்றது என்ன சில காரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, டயத்துல ரிலீஸ் பண்ணலன்னா அவரோட டென்ஷன் என்னவா இருக்கும்னு தெரியாது. அதுல ரிலீஸ் பண்ணி அது நல்ல பெரிய லெவல்ல அது வசூலை சம்பாரிச்சு கொடுக்கல அப்படின்னும் போது ஒரு சின்ன வருத்தத்துல, ஏதோ ஒரு சின்ன வருத்தத்துல தான் சொல்றது, வருத்தத்துல சொல்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் ஏதோ விஷயங்களை சொல்ல, அதையும் படிச்சுட்டு மிக பெருந்தன்மையாக, மிக மிக பெருந்தன்மையாக அவரையே கூப்பிட்டு, உங்களுக்கு நான் நம்ம கம்பெனியில படம் தரேன் அப்படின்னு சொன்ன ஒரு பெருந்தன்மையான குணம் வேற யாருக்கும் வராது.
அது இந்த மேடையில பேசும்போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உங்களுடைய பெருந்தன்மை தான், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய நடவடிக்கைகள் தான் உங்களுக்கு வெற்றிகளை தருகிறது. அதுதான் உண்மை. அதே போல நீங்க எல்லாரையும், நாங்க இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அத்தனை பேரையும் ரொம்ப அன்போட உங்க சொந்தக்காரங்களை கூப்பிடுற மாதிரி ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ணி நீங்க கூப்பிட்ட விதம், எங்களை வரவேற்ற விதம், இந்த பெருந்தன்மையே உங்களை மிக 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 உயரத்துல கொண்டு போகும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி சரண்யா சொன்ன மாதிரி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் ஒவ்வொரு நடிகர்களையும் அவர் வேலை வாங்கின விதம், இன்னைக்கு விஷ்ணுவை பத்தி இத்தனை பேர் பேசுறாங்க. இந்த பாடல் காட்சியில விஷ்ணு இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு, சுனேனா அவ்வளவு நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ளார ஒரு ஆவி பூந்த மாதிரி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள், அவருடைய ஆவிதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்குள்ளரையும் பூந்துரும். நானெல்லாம் களிமண் மாதிரி போய் நின்னேன். அவ்வளவுதான் சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு தடவை நடிக்கும் போது அவர் அப்ரிஷியேட் பண்ணுவாரு பாருங்க, அதுவே இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும்னு நமக்கு தோண வைக்கும். அந்த அளவுக்கு அழகா எல்லாரையுமே வேலை வாங்கினாரு. அதுவும் பிக்னிக் போற நேரமே இல்லை, ஏன்னா உச்சி வெயில், அந்த மாதிரி அக்னி நட்சத்திரத்துல பீச் ஓரத்துல சொல்லணுமா, அதுல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்னா அந்த டயர்டு தெரியாம இருந்ததுக்கு காரணம் அவர் எங்களை வேலை வாங்கின விதம். அதே மாதிரி கேமராமேன் சார் டாப் ஆங்கிள் எல்லாம் போய் உட்கார்ந்துட்டாரு. ஆனா சரியான காத்தடிக்கும், அந்த காத்துல எங்க விழுந்துருவாரு. ஏன்னா அவர் என்ன மாதிரி கொஞ்சம் குண்டா இருந்தாலாவது விழாம இருப்பாரு, நல்ல ஒல்லியா வேற இருக்காரு. பயந்துட்டே பார்த்துட்டே இருப்பாரு, ஐயோ அவங்க விழுந்துற போறான்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவரும் பண்ணாரு. அது அவருடைய ஷார்ட்ஸ்லயே தெரியுது, ஒவ்வொன்றும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. இந்த அருமையான படத்துல எனக்கு ஒரு சின்ன வேஷம் கொடுத்து, அதுவும் ஒரு அவசர அவசரமா என்னை கூப்பிட்டு அவசர அவசரமா கொடுத்த இந்த கேரக்டருக்கு இவ்வளவு தூரம் மதிப்பு கொடுத்ததுக்காக இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வருஷத்துக்கு இதே மாதிரி ஒரு 3 படம் எடுங்க சார், இல்ல வேண்டாம் 2 படம் எடுங்க, அது போதும். நீங்க சிறந்த இயக்குனரா வருவீங்க. சீக்கிரத்துல ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிங்க. அதுல சரண்யாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இதே மாதிரி சின்ன கேரக்டர் கொடுக்க போதும், இது போதும். இந்த 2 சீன் மட்டும் நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்க எப்பவுமே உங்க படத்துல அம்மாவாவே இருக்கட்டும், நான் எப்பவுமே பாட்டியாவே இருந்துட்டு போறேன். ரொம்ப நன்றி சார், நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன்.